இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆத்தங்குடியுடைய பங்களா தான். ஆனால் பார்த்தீங்கன்னா, போகிற வழி நெடுக ஃபுல்லாக பங்களாவாக தான் இருக்கும். கரெக்டாக ஒரு தெருவில் ஆரம்பித்து இன்னொரு தெருவில் அந்த வீடு கொல்லைவாசம் முடியும். ஆனால் வந்து இப்போ நம்ம பார்க்க ஒரு பங்களா வந்து பராமரிச்சிருக்காங்க. இதில் ஒரு சில வீடுகள் பராமரிச்சிருக்காங்க, ஒரு சில வீடு அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா, கலைநயத்தோடு உள்ள வீடு தான். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, நீங்களே பாருங்களேன். நான் போகிற வழியில் நான் இதை எதிர்பார்க்கல, இதை எடுக்கணும்னு. காரைக்குடினாவே ஆத்தங்குடி பங்களாவும் செட்டிநாடு பேலஸுங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது இல்லையா? எங்கள் ஊரை பொறுத்தவரையில எங்கள் ஊரை சுற்றி உள்ள எல்லா ஊர்லேயும் பங்களா தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிற சில பெரிய பங்களாக்கள்லாம் பராமரிச்சிருக்காங்க. இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அவ்வளோதான் தெரியாது. பாருங்கள், அது அந்த ஒரிஜினாலிட்டியோடு அப்படியே இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் ஒரு பங்களா தான். அந்த முன்னாடி உள்ள பால்கனியிலேருந்து அந்த கிராதி வச்சுருக்க ஸ்டைலேருந்து முகப்பு மேலே உள்ளதை பாருங்கள், இதுவும் பங்களா தான். நம்முடைய முன்னோர்கள் பூரா ரசித்து அனுபவித்து வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். வழிநெடுக பனைமரம் தான். அன்றைக்கி கிளைமேட் நம்ம ஷூட் எடுக்க போகிற அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தை பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே எல்லாத்தையும் பேக்கெல்லாம் தூக்கி போட்டு உடனே போய் குதிச்சிடணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா குளிக்கிற மாதிரி ஐடியா இல்லை. அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் எடுத்து வந்திருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த குளம் பார்க்கவே அவ்வளோ பால் போன்ற இருந்துச்சு கலர். அப்படியே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். மாற்றமணி வந்துட்டேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு ஒன்று பார்த்தேன். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரைக்குடி பக்கத்தில் ஆத்தங்குடின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ். ஆத்தங்குடினா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆத்தங்குடி ரைல்ஸு வீடு பங்களான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி 90s பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் சார் நடித்த அரண்மனை கிளி படம் வந்து ஒரு பங்களா எடுத்திருப்பாங்க. அந்த பங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸான பங்களா. நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த பங்களா. இதான் அந்த பங்களா. நம்ம இப்போ ஆத்தங்குடி பங்களாவுக்கு வந்துட்டா அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பீரமான தோற்றம். முன்னாடி அந்த தெருவே மிரட்டுற மாதிரி உள்ள பங்களா இது. பாருங்கள் எவ்வளோ கம்பீரமான தோற்றம்னு பாருங்கள். அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு இந்த பங்களா வெளியிலேருந்து பார்க்கவே. ஆத்தங்குடி பங்களாவுடைய என்ட்ரன்ஸே ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிப்பாகவும் இருந்துச்சு. அதை ஒரு 10 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு தான் அப்புறம் உள்ளக்கே நம்ம போனோம். இப்போ நுழைவாயிலில் உள்ளக நுழைஞ்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா பில்டிங் உள்ளக நம்ம என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோன்னா ரைட் சைடு பார்த்துட்டு உள்ள இடங்கள் இது. ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ள பால்கனி பாருங்கள், எவ்வளோ தூண்கள் பாருங்கள். பால்கனி ஃபுல்லாக தூண்கள் தான். அதை உள்ள பில்டிங் உள்ள நுழைஞ்சோன்னா உள்ள லெஃப்ட் ரைட்டில் போகிற அந்த புல் தான் கார்டன் மாதிரி போட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு இது பார்க்க. நம்ம கார்டன் பண்ணுவோம்ல அது மாதிரி வந்து இவங்க முன்னாடி வந்து அந்த பில்டிங் என்ட்ரன்ஸில் வந்து கார்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது வீட்டுக்குள்ளே. இது பார்த்தீங்கன்னா சிட் அவுட்டு. வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வரையில் லெஃப்ட் ரைட்டில் உள்ள சிட் அவுட்டு. இது ரூமுமாக தடுத்துருப்பான். இது ஓப்பன் ஹாலாக விட்டுருக்காங்க. இதுதான் சிட் அவுட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் உட்காரலாம். இங்கிட்டு ஒரு 200 பேர் உட்காரலாம், அங்கிட்டு ஒரு 200 பேர் உட்காரலாம். இது நம்ம வீட்டில் கட்டுற சிட் அவுட்டுங்கிற மாதிரி இது ஓப்பன் சிட் அவுட். இந்த பில்டிங்குடைய ஓனர் அவங்க தான். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்தால் செதுக்கப்பட்டு ஒவ்வொரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு அடிக்கு ஒரு அடி மரத்தால் செதுக்கப்பட்டு வச்சு கலைநயத்தோடு மேலே ஒட்டியிருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்சதுமே பிரம்மாண்டமான ஹாலு. அந்த மேலே உள்ள கலைநயத்துக்கு கீழே உள்ள தரைக்கு அந்த உள்ளக நுழைஞ்சோடனே இந்த தூண் பில்லர்லாம் பார்க்கையில் அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டோம். உள்ளக நுழைஞ்சோடனே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த வீட்டில் உள்ள பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூலிகை பெயிண்டிங்னு சொல்கிறாங்க. முடிக்க மூலிகை பெயிண்டால் தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உள்ளக வந்து லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல லைட்டு போட்டுருக்காங்க. பட் ஃபேன் இருந்தால் லைட் இருந்து எதுவும் யூஸ் பண்ணலை. நேச்சுரல் லைட்டு தான் உள்ளக அந்த கண்ணாடி வழியாக பட்டு பில்டிங்குள்ளே தெரியுது. அவ்வளோ பார்க்க உள்ளக்க வந்தோடனே அவ்வளோ ஜிலு ஏசி போட்ட மாதிரி இருந்துச்சு. இது நம்ம ஏற்கனவே பார்த்த சிட் அவுட்டு. ஒவ்வொரு தூணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லரில் ஒரு கலைநயத்தோட பொம்மை கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. கருப்பாக உள்ள தூணுகள் எல்லாமே கிரானைட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வலுவலுன்னு பாலிஷ் போட்டு அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருந்துச்சு. அது அப்படியே கை வைக்கையில் அவ்வளோ பளபளன்னு அவ்வளோ ஜிலுன்னு இருந்துச்சு. தரையிலேருந்து செவர்லேருந்து எல்லாமே அவ்வளோ ஜிலுன்னு இருந்துச்சு. இதில் இருக்க எல்லாமே மூலிகை பெயிண்டிங் தான். அந்த செவத்தில் உள்ளது எல்லாமே மூலிகை பெயிண்டிங் தான். பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரூமு மாத்திரமே 64 அறைகள் சொல்கிறாங்க. 64 ரூம்ஸ் இருக்குது. ஜன்னல் பார்த்தீங்கன்னா 600 ஜன்னல் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா ரூமே பூட்டி போட்டு தான் வச்சுருக்காங்க. எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாமே பூட்டி போட்டு தான் வச்சுருக்காங்க.
இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஹால் வந்து டைனிங் ஹால்னு சொல்கிறாங்க. இங்கே தான் சாப்பிடுவாங்களாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரூஃபுக்கு பக்கத்தில் உள்ளது கலர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டைனிங் ஹாலில் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃபுக்கு மேலே வந்து ஃபுல்லாக மரத்தால் ஆன உடைய வேலைப்பாடோட உள்ள ரூஃப் அடைச்சிருக்காங்க. இதனால் வெக்க கொஞ்சம் கூட கிடையாது. ரூம் ஃபுல்லாக அந்த சூரிய ஒளியை பட்டு கண்ணாடி கிளாஸில் கலர் கண்ணாடி கிளாஸில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரூம்பே ரொம்ப கலர்ஃபுல்லு வந்து கலர் கிளாஸ் சூரிய டைனிங் ஹால் பக்கத்தில் இந்த பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா திண்டு மாதிரி இருக்குல்ல, சின்ன திண்டு மாதிரி ஒரு அடிக்கு. இது என்ன அந்த சமைச்சதை கொண்டாந்து இதில் வச்சு இதில் தான் பரிமாறுவாங்களாம். ஒவ்வொரு பிள்ளைலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கலை நயத்தோட ஒரு பூ கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு வாழைப்பூ மாதிரி தெரியுது. வாழைப்பூ டிஷன் தான் நினைக்கிறேன். இது வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஒரு திண்ணை மாதிரி கொடுத்துருக்காங்க. திண்ணை இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரம்மாண்டமான ஹாலை தாண்டி உள்ளே வந்துட்டோம்னா அந்த வீட்டுக்கு சென்டரில் வந்து முத்தம்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்கு நடுவில் ஓப்பனாக இருக்க மேலே கிராதி அடைச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வெயில் மழை எல்லாமே அதில் படம். ஹாலில் நடுவில் படம். அது வந்து சூரிய வெளிச்சத்தான இவ்வளோ வெளிச்சம். இதுமாதிரி லைட்டிங் கொஞ்சம் கூட ஒரு லைட்டு கூட ஒரு பல்பு கூட கிடையாது. இல்லை சூரிய வெளிச்சமுடைய வெளிச்சம் தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூண்கள் இருக்குது, எத்தனை அறைகள் இருக்குது பாருங்கள். ஆனால் எல்லாமே பூட்டி போட்டு வச்சுருக்காங்க. எதுவுமே நம்மளை பார்க்குறதுக்கு அலவுடு கிடையாது. இந்த ஒவ்வொரு தூண் கொடுத்துருக்காங்க. இந்த தூண்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலைநயத்தோடு உள்ள அந்த பூ சொல்லலாம் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக இந்த வாழைப்பூ தான். அது அதே மாதிரியே இந்த ஃபேனை பாருங்களேன், பழைய காலத்து மாடல் உள்ள ஃபேனு. அதே மாதிரி அவங்க உபயோகப்படுத்தின ஒரு சில பொருட்களை வந்து காட்சி பொருளாக முன்னாடி வச்சுருக்காங்க. வெங்கல பானை, வெங்கல இட்லி சட்டி, இந்த உரல், சொலகு, சின்ன ஸ்டோரேஜ் ஜாமான், ஒரு மரக்கட்டில் மாதிரி. இது வந்து பாய்லர், டீ பாய்லரு, உரல் வச்சுருக்காங்க, சின்ன பொங்கல் பானை வச்சுருக்காங்க, பழைய பாய். இந்த கலர் கிளாஸில் சூரிய வெளிச்சம் பட்டு அந்த ரூம்பே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு தூண்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லுவேன், எல்லாம் மூலிகை பெயிண்ட் தான். அவ்வளோ பார்க்க வலுவலுன்னு இருந்துச்சு. நல்லா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல போட்டிருக்க இந்த பட்டியல்கள் பக்கத்தில் போட்டிருக்க டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாரின் டைல்ஸுங்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா படியெல்லாம் பார்த்தா பட்டியல் கல் தான். அதாவது இந்த கார்டனில் போடுற உள்ள கல், அது மாதிரி பட்டியல் கல். இந்த வீட்டு சைட்லேருந்து பார்க்கையில் அந்த பில்லர்கள் சிட் அவுட், நான் சொன்னால ஏற்கனவே சிட் அவுட், அந்த சிட் அவுட்டுடைய கிரானைட் கருப்பு கலர் தூண்களையும் பாருங்கள், என்ட்ரன்ஸ் உள்ள பில்லரையும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு பழைய காலத்து வாட்ச்சு நம்மளுக்கு ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொரு தூள்லேயும் ஒவ்வொரு இந்த பூ நான் சொன்ன வாழைப்பூ டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அருமையாக இருந்துச்சு. மேலே உள்ள ரூஃபு பார்க்குற எல்லாமே வந்து மூலிகை பெயிண்டிங் தான். இன்னும் கூட அதோடைய வண்ணம் மாறாமல் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. இது என்ட்ரன்ஸ் ஏரியா. இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் சேர் போட்டு உட்காருப்போம்ல, அதுக்கு பதிலாக வந்து ஒரு சின்ன குடியில் மாதிரி லெஃப்ட்லேயே ரைட்லேயே ஒரு சின்ன குடியில் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதில் ஒரு 6-7 பேர் உட்காந்துருக்கலாம். இந்த ஆத்தங்குடி பங்களாவுடைய ஓனர் இவங்க தான். நம்ம இந்த பங்களாவை சுற்றி பார்த்த கலப்பில் கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஷூட் ஆரம்பித்தேன். ஆனால் எல்லா இடத்தையும் அவங்க வந்து வீடியோ எடுக்க விடலை. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த கட்டம் பூரா உங்களுக்கு எல்லாமே ஸ்டில்ஸாகவே வரும்.
ஆத்தங்குடி பங்களா பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். பட் இப்போ வீடியோக்காண்டி ஒவ்வொரு ஃப்ரேமும் உங்களுக்கு செதுக்கி காமிச்சிருக்கேன். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்குடைய வயசு வந்து இன்னைக்கு தேதி முடிக்க 96 வருஷம் ஆச்சா. பழமையை மாறாமல் அப்படியே புதுப்பொலிவுடன் ரொம்ப பராமரிச்சுட்டு வராங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. பட் எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க விடல அவங்க. ஒரு சில இடத்துல வந்து எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஒரு முடிஞ்ச அளவுக்கு நல்லா காட்டியிருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக அவசியமாக ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா, காரைக்குடி வந்தீங்கன்னா ஆத்தங்குடி பங்களான்னு போட்டு நீங்கள் மேப்பில் போட்டு வந்துடலாம் நேராக. ரொம்ப அருமையான இருக்குது. ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 30 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. 1 ஹவர் தான் டைம். சூப்பராக இருக்குது. அந்த தரையெல்லாம் உள்ள நுழைஞ்சோன்னு ஏசி போட்ட மாதிரி அப்படியே தரையில் ஜில்லுன்னு தரை அவ்வளோ ஜில்னஸாக இருக்குது. செவரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. நான் செவத்தில் கண்ணமாக வச்சு பார்த்தேன். அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலி வந்தால் பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.